திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் திறக்கப்படாததை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், பஞ்சப்பூர் இதுகுறித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் நம்முடைய மலைக்கோட்டை மாநகர் குலுங்குகின்ற வண்ணம், மரக்கடை பகுதி கழகம் திணறுகின்ற வண்ணம் மிகுந்த எழுச்சியோடு நம்முடைய போர் குரலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய வழியில, புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியில கழகத்தை இன்றைக்கு எஃகு கோட்டையாக மாற்றி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் திறக்கப்படாததை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், விரிவான தகவல்கள். வணக்கம் அபிராமி. திருச்சி மரைக்கடை பகுதியில் அதிமுக சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமை தாங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார். தொடர்ந்து மாநில அரசை கண்டித்து பல்வேறு கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கமே திருச்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், அதாவது பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை கடந்த மே மாதம் 9ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்து திறந்து வைத்தார். ஆனால் திறந்து வைத்தும் இதுவரை மக்களுடைய பயன்பாட்டிற்கு அந்த பேருந்து நிலையம் வராத உள்ளது. இவற்றை கண்டித்தும் உடனடியாக அந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும், பேருந்துகள் முறையாக இயக்க வேண்டும். ஏற்கனவே பல்வேறு குறைபாடுகள் அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கின்றன. அவற்றை அந்த பணிகளை முழுமையாக சரி செய்ய வேண்டும், தரமான ஒரு பேருந்து சேவையை வழங்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்தி வருகிறார்கள். அதே போன்று திருச்சி மக்களின் இன்றியமையாத 150 ஆண்டுகளுக்கு மேல் இன்றியமையாது இருந்த வழித்தடமாது அந்த மேரேஜ் மேம்பாலம். அந்த மேம்பாலம் கட்டுமான பணிகள் மிகவும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும், அதனால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக தில்லை நகர் கரூர் சாலை செல்ல வேண்டும் என்றால் அந்த பாலம் வழியாக தான் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. தற்போது அந்த பால பணிகள் முழுமையாக நடைபெறுவதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு 2-3 கிலோமீட்டருக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். ஆக அந்த பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும். அதே போன்று பாதாள சாக்கடை பணிகள், சாலைகளை சீரமைக்க வேண்டும் என உள்ளிட்ட திருச்சி மாநகராட்சியில் எந்த விதமான ஒரு வளர்ச்சி பணிகளையும் முறையாக செயல்படுத்தவில்லை என கண்டித்து அதிமுக சார்பாக தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உள்ளார்கள். தொடர்ந்து திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. திமுக அரசு மக்களுக்கு தேவையான எந்த திட்டத்தையும் முறையாக செயல்படுத்தவில்லை. குறிப்பாக திருச்சியை அடுத்த தலைநகரமாக ஆக்க வேண்டும் என அதிமுக காலத்திலிருந்து நாங்கள் கூறி வருகிறோம். ஆனால் அதற்கு வளர்ச்சி பணிகளை அறிவித்தால் அந்த பணிகள் முறையாக செயல்படுத்தவில்லை என ஒரு குற்றச்சாட்டு தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எழுப்பப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தீபன்.